இளஞ்ச ஆணையால் கைது செய்யப்பட்ட யோசித்த ராஜபக்சவை பிணையில் செல்ல அனுமதித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன்படி சந்தேக நபரை 5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 3 பிணைகளின் கீழ் செல்ல நீதவான் உத்தரவிட்டுள்ளதுடன் வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. இளஞ்ச ஆணைய அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபரின் வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாதங்களை கருத்தில் கொண்ட பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் லஹிரு சில்வா இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதே நேரத்தில் சுற்றுலா மேம்பாட்டு திணைக்களத்திலிருந்து நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டுக்காக பெசில் ராஜபக்சவை உடனடியாக கைது செய்யுமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிமன்றத்தின் முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு அக்டோபர் 14 அன்று மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யோசித்த ராஜபக்சவின் கைதை அடுத்து ராஜபக்ச குடும்பத்தை சூழ்ந்துள்ள இன்னுமொரு பெரும் நெருக்கடி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை தீவிரமடைந்துள்ள நிலையில் தன்னை கைது செய்வதை தடுக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஒரு அவசர மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். தனக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளதால் தான் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என அவர் அச்சம் வெளியிட்டுள்ளார். எனினும் சட்டமா அதிபர் தரப்பில் தமக்கு இதுவரை எந்த அறிவுறுத்தல்களும் கிடைக்கவில்லை என நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கோட்டாபய ராஜபக்சவின் இந்த அச்சத்துக்கு பின்னணியில் மருத்துவமனையில் இருக்கும் முன்னாள் புலனாய்வு பணிப்பாளர் சுரேஷ் சலே இருப்பதாக தென்னிலங்கையில் பேசப்படுகிறது. அது மட்டுமின்றி சலே ஆடைகளின்றி சோதனை செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஏற்றுக்கொண்டதாக சலேவின் மனைவி மனோரி இன்று பரபரப்பு வாக்குமூலம் ஒன்றை அளித்துள்ளார். உண்ணாவிரதம் இருக்கும் சலே ஊசிகள் மூலம் உயிர் வாழ்வதாகவும் மனோரி வாக்குமூலம் அளித்துள்ளார். அதே நேரத்தில் நலிந்த ஜெயதிச சலேவுக்கு எந்த சொகுசு அறைகளும் வழங்கப்படவில்லை என்றும் உரிய மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். உண்ணாவிரதத்தை கைவிட்டு உண்மைகளை நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றும் நலிந்த ஜேதிச எச்சரித்துள்ளார். யோசித்தவின் கைது, கோட்டாபய ராஜபக்சவின் முன்ஜாமீன் முயற்சி மற்றும் சுரேஷ் சலேவின் மர்மமான உண்ணாவிரதம் இவை அனைத்தும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையின் அடுத்த கட்ட பாய்ச்சலா? இலங்கை அரசியலில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற உச்சகட்ட எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம்.